அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சாது மீடியா. நான் உங்கள் சந்தோஷம். MGNREGS இன் கருப்பு பக்கம். கற்காலத்திற்கு இழுத்துச் செல்லும் மோடி, இந்தியாவிற்கே வழிகாட்டும் ஸ்டாலின். இதுதான் இன்றைய தலைப்பு. தென்கொரியாவில் தொழிற்சாலை உள்ளிட்ட அனைத்து பணிகளிலும் இயந்திரமே பயன்படுத்தப்படுகிறது. மனித ஆற்றல் மிக குறைவுதான். பெரும்பாலான நாடுகளில் கடுமையான பணிகளை இயந்திரமே செய்கிறது. நம் நாட்டில் மரத்தை அறுக்க மெஷின், சுவற்றை துளையிட மெஷின், பள்ளம் தோண்ட பொக்லின், சாலை போட மெஷின், கட்டிட காங்கிரீட் கலக்க மெஷின், கதிர் அறுக்க மெஷின், உழவு அடிக்க மெஷின், பாரம் சுமக்க என்ஜின் வாகனம் என வந்துவிட்டது. இப்படி வளர்ச்சியுற்ற இந்த காலத்தில் ஏழை இந்தியர்கள் கையில் பாறையையும் மம்பட்டியையும் கொடுத்திருக்கிறது மோடி அரசு. இது ஏற்கனவே மன்மோகன் சிங் அரசால் கொண்டு வரப்பட்டது என்றாலும் காலம் நவீனமான இந்த காலத்திலும் மோடி அரசு அதை தொடர்வது சரியானதா? உலகில் வேறு எங்கும் நடந்திராத அக்கிரமம். 81 கோடி ஏழைகளுக்கு இலவச அரிசி வழங்கியதாக இந்திய அரசு கணக்கு சொல்கிறது. ஏழைகளுக்கு 250 ரூபாய் சம்பளத்தில் 100 நாள் வேலை திட்டம். அதில் தான் இந்த அக்கிரமம். உலக வரலாற்றில் ஆண்களும் பெண்களும் மம்பட்டி பாறையோடு நிற்பது இந்தியாவில் மட்டும்தான். MGNREGS எனும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டம். பட்டினி சாவை தடுக்க மத்திய அரசின் திட்டம் இது. இந்த நவீன உலகத்தில் ஏழைகள் கையில் மம்பட்டியையும் பாறையையும் கொடுப்பது நியாயம்தானா மோடி அவர்களே? 1000 பேர் ஒரு நாள் செய்கிற வேலையை ஒரு பொக்லின் அரை நாளில் செய்துவிடும். இந்த காலத்தில் சிறு ஊதியத்திற்காக இப்படி ஒரு வேலை நியாயம்தானா? மோடி அவர்களே, உங்கள் அமைச்சர்கள் வீட்டு பெண்களோ அல்லது மாநில அமைச்சர்கள் வீட்டு பெண்களோ இந்த வேலையை செய்வார்களா? இந்திய பெண்களை கற்காலத்திற்கு இழுத்துச் செல்கிறீர்களே. சரி, ஒரு ஆள் சம்பளமாவது உருப்படியாக கொடுக்கிறீர்களா? மத்திய மாநில அரசு பணியில் ஒரு பியூனுக்கு சம்பளம் 40,000 ரூபாய். பியூன் என்பது அரசு பணியில் கடைநிலை. அதற்கு மேலே 60,000 ரூபாய், 1,00,000 ரூபாய் என சம்பளம் இருக்கிறது. கடைநிலை சம்பளமான 40,000 ரூபாய், அதாவது நாள் ஒன்றுக்கு 1,300 ரூபாய். இதில் சனிக்கிழமை அரை நாளும் ஞாயிற்றுக்கிழமை முழு நாளும் விடுமுறை. அவர்களுக்கு விடுமுறை நாளுக்கும் சம்பளம் உண்டு. இதை தவிர கிம்பளமாக அவர்கள் பணிக்காலத்தில் ஒரு பியூனே 100 கோடியிலிருந்து 200 கோடி வரை பொருளீட்டுகிறார்கள். அரசு பணிக்கு 1,300, அதே அரசுக்கு வேலை செய்கிற இந்திய ஏழைகளுக்கு 250, அதுவும் வேலை செய்த நாட்களுக்கு மட்டும். இது அயோக்கியத்தனம் இல்லையா? பசி பட்டினியை போக்கத்தானே இந்த பணி. வாரத்தில் ஒரு நாள் வேலை கொடுங்கள், அதையும் அரசு பணியாளருக்கு தருகிற அதே 1,300 கொடுங்கள். ஐரோப்பிய நாடுகளில் பிள்ளையை பெற்றுவிட்டால் போதும், அல்லது இந்தியா போன்ற ஏழை நாடுகளில் குழந்தை தத்தெடுத்து வந்தாலும் போதும், அந்த குழந்தை வளர்ப்பிற்கும் கல்வி செலவிற்கும் அரசு நிதி வழங்குகிறது. இந்தியாவின் நிலை என்ன? பட்டினி போக்கும் அந்த நிதியை மக்களுக்கு நேரடியாக தர வேண்டியதுதானே. வேலை என்கிற பெயரில் ஏன் மக்களை முடக்குகிறீர்கள்? ஏழைகள் என்றால் வேலை வெட்டி இல்லாதவர்களா, வெட்டி ஆட்களா, குழந்தை குட்டி இல்லாதவர்களா, ஆடு மாடு இல்லாதவர்களா? தொகையை வெறுமனே கொடுத்தால் பணம் மக்களிடம் போய்விடும் என்று கவலை கொள்கிறீர்களா? கடந்த ஆண்டு 90,000 கோடி ஒதுக்கியுள்ளீர்கள். அதில் 15,000 கோடி மக்களுக்கு போய் சேர்ந்தாலே பெரிய விஷயம். 75,000 கோடி அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் லகுடப்பாண்டிகள் களவாண்டு விடுகிறார்கள். ஊராட்சி தலைவர் பதவிக்கு 1 கோடி வரை செலவிடுகிறார்கள். எல்லாம் உங்கள் 100 நாள் வேலை திட்டம் உள்ளிட்ட மத்திய மாநில அரசு திட்டங்களை நம்பித்தான். இதோ எங்கள் ஸ்டாலின் வழிகாட்டுகிறார் இந்தியாவிற்கு. மகளிர் உரிமை தொகையும் பட்டினி போக்கும் திட்டம்தான். அதிலும் இந்த லகுடப்பாண்டிகள் தங்கள் கைவரிசையை காட்டுகிறார்கள். மகளிர் உரிமை தொகையில் 30% ஊழல் என்றால் 100 நாள் வேலை திட்டத்தில் 85% ஊழல். 100 நாள் வேலை திட்டத்தில் நடக்கிற ஊழலை கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேலாக கீழ்மட்டத்திலிருந்து மேல் மட்டம் வரை பிரதமர் அலுவலகம் வரை
புகார் அனுப்பி பார்த்துட்டேன். எந்த நடவடிக்கைக்கும் வாய்ப்பே இல்லை என்கிற சூழல். முதல்வரின் தனிப்பிரிவு ஐயகோ, கலைஞர் பாணியில் சொல்லணும்னா ஐயகோ, இப்படி ஒரு கேடான ஒரு முதல்வர் அலுவலகம் இந்த ஸ்டாலின் அலுவலகமாக தான் இருக்கும். அவ்வளவு கேவலமான ஒரு அலுவலகம் முதல்வரின் தனிப்பிரிவு. அதை விட மோசம் ஸ்டாலின் வீட்டில் கொடுக்கறது அல்லது ஸ்டாலின் அட்மின்கிட்ட கொடுக்குற மனு, அதை விட மோசம். எல்லா பக்கமும் பங்கு பிரிச்சுட்டான். ஒரு மிகப்பெரிய ஊழல் மாஃபியா கட்டமைக்கப்பட்டு விட்டது. 100 நாள் வேலை திட்டத்தில் குடும்பத்திற்கு ஆண்டுக்கு 26,000 ஒதுக்குகிறீர்கள். அதில் 6,000 ரூபாய் போய் சேர்ந்தாலே பெரிய விஷயம். மத்திய மாநில அரசு திட்டங்கள் அனைத்தையும் சொத்தை திட்டங்கள் ஆக்கிவிட்டார்கள் அரசு அதிகாரிகள். ஊழலை ஒழிக்க கடும் சட்டம் இயற்றி நடைமுறைப்படுத்தாமல் திட்டங்கள் தீட்டுவதில் ஒரு பயனும் இல்லை. தமிழ்நாட்டில் குடும்ப அட்டைகள் வழங்கி 20 ஆண்டுகள் கடந்து விட்டது. இன்றைய நிலையில் 25 லட்சம் போலி குடும்ப அட்டைகளாவது இருக்கும் என்பது எனது கணக்கு. மொத்த குடும்ப அட்டை 2.25 கோடி என்றால் அதில் 25 லட்சம் குடும்ப அட்டைகள் போலி குடும்ப அட்டைகளாக இருக்கும். இலவச அரிசியும் வெள்ள நிவாரணமும் கொள்ளை போகிறது. 100 நாள் வேலை திட்டத்தில் டிஜிட்டல் தோற்றுவிட்டது. மத்திய அரசு காட்டுமிராண்டி திட்டமான 100 நாள் வேலை திட்டம் என்கிற ஊழல் திட்டத்தை நீக்கிவிட்டு குடும்ப உரிமை தொகையாக ஆண்டுக்கு 12,000 வழங்கினாலே பட்டினி சாவை தடுக்க முடியும். 100 நாள் வேலை திட்டத்தில் எப்படி ஊழல் நடக்கிறது என்பதை பல காணொளிகளில் சொல்லியிருக்கிறேன். 26,000 ஒரு குடும்பத்திற்கு ஒதுக்கி என்ன பிரயோஜனம்? ஒரு 12,000 போய் சேரும். அதிகபட்சமாக ஒரு குடும்பத்திற்கு 6,000 ரூபாய் போய் சேர்ந்துட்டா பெரிய விஷயம். அது பல பேருக்கு ஒரு 3 வாரம் வேலை கொடுப்பாங்க. 3 வாரத்துக்கு 4,500 ரூபா கிடைக்கும். சில பேர் வருஷத்துக்கு 2 வாரம் கிடைக்கும். ஆனால் எல்லாருக்கும் 26,000 பணம் ஒதுக்கிறத அரசு சொல்லுது. ஆகவே அரசு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த ஊழல் திட்டத்தை உடனடியாக நீக்கிவிட்டு மக்களுக்கு போய் சேருகிற வகையில் திட்டங்களை தீட்ட வேண்டும். திட்டங்களை தீட்டுவதற்கு முன்பு ஊழலுக்கு எதிரான சட்டத்தை மிக வலிமையாக உருவாக்க வேண்டும். அதை நடைமுறைப்படுத்த முதலில் அமைப்புகள் வேண்டும். அவர்கள் மிகப்பெரிய கட்டமைப்பை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். எங்க போனால் ஊழலுக்கு எதிராக புகார் செய்தால் நடக்காது. அது சரியா சில அரசியல் கட்சிகள் அரசு ஊழியர் சங்கங்களை வழிநடத்துகிறது. லஞ்ச ஒழிப்புத்துறையிலிருந்து கவர்னருக்கு மனுனாலும் ஒன்றும் நடக்காது. இங்கே அரசு ஊழியர்களில் கிட்டத்தட்ட 16 லட்சம் ஊழியர்களில் 10 லட்சம் பேர் தினசரி ஊழலில் இருக்கான். ஒரே ஒரு யோக்கியம் கூட கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க இறை அன்பு யோக்கியம், அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்ட்ட வந்து சொல்லுங்க, நான் மண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏற்றிடுறேன். ஒரே ஒரு யோக்கியம் கூட கிடையாது. முதலமைச்சர் தனிப்பிரிவு யோக்கியமாக இல்லாமல் போனதுதான் பெரிய கொடுமை. கலைஞர் ஆட்சியில் ஒரு நல்ல கட்டுப்பாடு வச்சிருந்தார். ஸ்டாலின் ஆட்சி மிக மோசமான ஆட்சி என்பதற்கு உதாரணமாக இருக்குது. ஊழல், மொத்த ஊழலில் அரசியல்வாதிகளோட ஊழல் 10% தான் இருக்கும். அதை பெருசுப்படுத்துகிறாங்க, எல்லாம் பேசுகிறாங்க, நியாயமான ஒன்று தான். ஆனால் 90% ஊழல் இந்த அரசு அதிகாரிகள் தான். வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம்.